ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் மிஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி நான் பண்ண ஒரு டிஷ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது கேபேஜ் புலாவ் ஒரு கேபேஜ் ரைஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு இந்த குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் ஆர் கீ, அது உங்கள் விஷ் தான். நான் லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணிக்கிறதுனால முதல்ல ஆயில் போட்டுட்டேன். ஸோ இதில் சோம்பு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது போட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகா நான் சும்மா கீரி போட்டிருக்கேன். இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தால் 2 ஆனியன் எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும். நல்லா சின்னதாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வணங்கட்டும். ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும். ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி புதினா இதில் ஆட் பண்ணிடுறேன். கட் பண்ணணுன்ட்டு இல்லை, நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தா போதும். புதினாவை அப்படி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கும் போதே கேபேஜ் கட் பண்ணி கழுவி வச்சுருந்த கேபேஜை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா அதிலேயே வணக்கி விட்டுடலாம். அப்போ தான் அந்த கோஸோட ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் அரிசி இதில் போட்டுடுறேன். அரிசி இதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் அரிசி போட்டிருந்தால தண்ணியை பச்சை தண்ணி டேரெக்டாக ஊற்ற வேண்டாம். ஓரளவுக்கு சூட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அந்த 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிடுறேன். நல்லா கலந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு கொதி வரும்போது கீ ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்குது. இந்த டைமில் 1 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கீ உங்களோட விஷ் தான் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்காக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ரைஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களோட பிளேட்டில் போட்டதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் வந்தாலும் மூடி 10 to 15 மினிட்ஸ் விட்டுடலாம். ரைஸ் நல்லா தனித்தனியாக உதிரியாக அழகாக வந்திருக்கு. சூப்பராக இருந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இது பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது நார்மல் ரைஸில் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா குழந்தைங்க கேபேஜ் எல்லாம் விரும்ப மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே 1 pot ரைஸாக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட். Hope you all like this video. Thanks for watching.